Hi students, welcome to SR Academy. ஸோ யூனிட் டெஸ்ட்லாம் பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கி நடைபெற்று வருது. சில மாவட்டங்களில் ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சில மாவட்டங்களில் யூனிட் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்பப்போ நடத்துகிறத அப்பப்போவே படிக்க வேண்டும். அப்படி படிச்சிங்கன்னா தான் இந்த யூனிட் டெஸ்ட்டு நல்லா எழுத முடியும். இந்த யூனிட் டெஸ்ட்டால் கட்டாயமாக உங்களுக்கு பப்ளிக்கில் மார்க் கூடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் அறிவியல் யூனிட் டெஸ்ட்டு 1 இதுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஒரிஜினல் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அது யூனிட் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் எல்லாமே இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட யூனிட் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இதில் எல்லா சப்ஜெக்ட் கொஷின் பேப்பரும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மீடியம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். சார், இந்த வருஷமும் இதே கேள்வி தான் கேட்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஒரு யூனிட்டில் எத்தனை முக்கியமான கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சில கொஷின் தான் இருக்கும். அந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஒரு மாவட்டத்தில் ஒரு கொஷின் பேப்பரும் இன்னொரு மாவட்டத்தில் இன்னொரு கொஷின் பேப்பரும் தான் இருக்கும். ஆனால் கொஷின்ஸு கட்டாயம் ரிப்பீட் ஆகும். ஸோ முக்கியமான கேள்வி எதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கேள்விகளுக்கு விடை எழுதி பார்த்துட்டு உங்களோட யூனிட் டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 1 மார்க் 2 மார்க்கில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ 1 மார்க்கில் ஆன்சர்ஸு அப்படியே இருக்கும். இதில் 2 மார்க்லாம் ஸ்பெசிஃபிக்காக செலக்டடாக படித்தா போதும். புக்கில் நிறைய கேள்வி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத படிச்சுட்டு போனீங்களாலே கட்டாயமாக அந்த கேள்விஸ்லாம் உங்களுக்கு கேள்விகள் ரிப்பீட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும். அதனால் மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.